டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம் இந்தியாவோட நகர்ப்புற போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய ஐக்யூப் ஹைபிரிட் 2025 ஸ்கூட்டர் மாடல்களை அறிமுகப்படுத்தி இருப்பதாக தகவல்களும் வெளிவந்திருக்கு. இந்த ஹைபிரிட் ஸ்கூட்டர் பார்த்திங்கன்னா பெட்ரோல் மற்றும் மின்சாரம் ஆகிய 2 தொழில்நுட்பத்திலும் இயங்கும் வகையில் ஹைபிரிட் மாடலாக வெளிவரவும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 110 சிசி பெட்ரோல் இன்ஜினும் அது போக 4.4 கிலோவாட்ஸ் மின் மோட்டரும் இருக்கும்னு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி இந்த ஸ்கூட்டர் மணிக்கு 0லேருந்து 40 கிலோமீட்டர் வேகத்தை எட்டுறதுக்கு 4.2 வினாடிகள் மட்டுமே ஆகும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஐக்யூப் ஹைபிரிட் மாடலில் பார்த்திங்கன்னா 2 மோடு இருக்குது. அதன்படி முதலாவதாக பார்த்திங்கன்னா ஹைபிரிட் எக்கனாமிக்கும் அது அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹைபிரிட் பவர்னு 2 மோடு இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் இதில் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டமும் இருக்குது. இதன் மூலமாக பேட்டரி தானாகவே சார்ஜ் ஆகும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பேட்டரி இதில் கொடுக்கப்பட்டிருக்க பேட்டரி முழுமையாக நம்ம சார்ஜ் செஞ்சோன்னா முழுமையாக சார்ஜ் செய்வதுக்கு 1 மணி நேரம் ஆகணும். முழுமையாக சார்ஜ் செஞ்சோன்னா ஒரு முறை முழுமையாக சார்ஜ் செஞ்சால் மொத்தமாக 200 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தரணும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எப்படி பஜாஜ் நிறுவனம் பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜியில் இயங்கும் வகையில் ஒரு பைக்கை அறிமுகப்படுத்தினாங்களோ அதே மாதிரி டிவிஎஸ் நிறுவனம் ஹைபிரிட் மாடலாக பெட்ரோல்லையும் இயங்கும் வகையிலும் அதே போல் மின்சாரத்தில் இயங்கும் வகையிலும் அமைத்திருக்காங்க. ஏன்னா பெட்ரோல்ன்றது ஒரு அத்தியாவசிய தேவை. அதை முழுமையாக நிறுத்தவோ தடை செய்யவோ முடியாது. இப்படியும் அது பயன்பாட்டில் இருந்து கொண்டே தான் இருக்கும். இதனை கருத்தில் கொண்டு தான் டிவிஎஸ் நிறுவனம் தற்பொழுது பெட்ரோல் மற்றும் ஹைபிரிட் மாடல்களில் இயக்கும் வகையில் மின்சார மாடலில் இயக்கும் வகையில் அமைத்திருக்காங்க. பெட்ரோல் எவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குதோ அதே போல் நம்மளுக்கு மின்சார வாகனத்தை சார்ஜ் செய்யணும்னா அதுக்கேற்றபடி அந்தளவுக்கு ஈஸியான சார்ஜிங் பாயிண்ட்லாம் எல்லா இடத்துலையும் கிடையாது. அது மாதிரி எல்லா இடத்துலையும் அமைக்கப்பட்டால் அதன் பிறகு பெட்ரோல் பயன்பாட்டை முழுமையாக நிறுத்துறதுக்கு மற்ற நிறுவனங்களும் முனைவாங்க. அது வரைக்கும் பெட்ரோல் பயன்பாட்டில் தான் இருக்கும். எப்படியும் இன்னும் ஒரு 10-15 வருடத்துக்கு பெட்ரோல் பயன்பாட்டில் தான் இருக்கும். அப்படி இருக்கும் நிலையில் இந்த மாதிரி வாகனங்கள்லாம் அனைவருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்ம பேட்டரி முழுமையாக செஞ்சோன்னா 200 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு மைலேஜ் தரும். 200 கிலோமீட்டர் பேட்டரி முழுமையாக தீர்ந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பெட்ரோலை கொண்டு நம்ம இந்த வண்டியை சுலபமாக இயக்கவும் முடியும். மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்பித்த தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.